ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ப்ரோட்டோகால் பற்றின ஒரு ஆடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதை யாரும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மைண்ட் ஃபார்மிங் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு ஆட் ஆப் தான். ஸோ நீங்கள் முடிஞ்சவளவு சீக்கிரமாக வந்து நிறையா ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து 4 கேலக்ஸி டாஸ்க் இருக்குது. அந்த அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட் லிஸ்ட் டாஸ்க்கும் இருக்குது. ஸோ வெயிட் லிஸ்ட் டாஸ்க் ரொம்ப ஈஸி தான். ஸோ கேலக்ஸி டாஸ்க் கொஞ்சம் பெருசாக போகும். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து மேட் பண்ணேன் நான். ஸோ அதை பார்த்து பண்ணிவோம். ஸோ 4 டாஸ்க்கான லிங்க்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் ஃபாலோ பண்ணாங்கன்னா சொல்லணும் ப்ராஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இவிஎம் வேலெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு பார்த்து பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கன்வென்ஷனில் பொறுத்தில். ஸோ வாங்க போய்ட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா வந்து லிட் ஐடி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணணும். பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் கண்ணி கொடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுக்க வேண்டியதான். ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி யூஆர் வெயிட் லிஸ்ட் வந்துடும். ஸோ வெயிட் லிஸ்ட் உங்கள் ரேங்க் வந்து எத்தனை பொசிஷன், ஸோ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 கேலக்ஸி டாஸ்க் இருக்குது. அதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் லிங்க் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன காப்பி பண்ணி இதில் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல்ஸ் தான். ஸோ சோஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணது அந்த மாதிரி விஷயம் தான். நீங்கள் பண்ணி என்ன பண்ணுற ஃபஸ்ட் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபண்ட் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணிட்டு போகிற ஜஸ்ட் டெபாசிட் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் க்ளவுட் வாலெட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ டீல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லிங்க்குள்ளே போகும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்படியே கிளிக் கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு எனக்கு வந்துச்சு நான் டெவலப் பண்ணதால் மேபி அது காட்டல. ஸோ காட்டணும் பிரச்சனை கால் டு ஆக்ஷனில் பாருங்கள். ஸோ genesis.com இருக்குல்ல, அது கிளிக் கொடுத்தா கூட அப்படி கூட நம்ம உள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேலக்ஸி அக்கௌண்ட்டில் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் சேம் மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஜீனியஸ் வாலெட் ஜீனியஸ் வாலெட் தான் அது. ஸோ லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் கேட்கும். ஸோ டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 கிட்ட நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் நெட்வொர்க் இருக்கா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே போய்ட்டு ரெஃபர் ஃப்ரெண்டாக இருக்கா, ஓகே லிங்க் கூட கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரெஃபர் கூட பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள். ஸோ டெபாசிட் வழியாக கிரிப்டோ வாலெட் இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. ஸோ இஎம் செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சப்போர்ட் ஆகும் பாருங்கன்னா, ஸோ பேஸ், பாலிகான், ஆப்டிமிசம், பிஎன்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எது ஃபண்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் எத்திரியில் மட்டும் பண்ணாதீங்க. எத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபீக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போகும். ஸோ $75 மினிமம் பண்ணணுன்றாங்க. ஸோ மற்ற இதில் நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஓகேவா, நானும் மற்ற இதில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $10.79 கிட்ட ஸோ பிஎன்பி காயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து ஃபீஸும் கம்மிங்கிறதால நான் யூஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுக்குன்னு விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விட்ரா பண்ணாதீங்க, ஜஸ்ட் வந்து ஸ்வாப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீனியஸ் வேலெட் நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ டெபாசிட்டும் பண்ணியாச்சு. சுத்த விட்டுருவோம். ஸோ சுத்தோட பார்த்தீங்கன்னா வந்து டிக் ஆகிடும். ஸோ அது வந்து பெர்ஃபார்ம் ஸ்வாப். ஸோ எனி ஸ்வாப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்வாப் வந்து ஒன்று பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு ஸ்வாப்புக்கு போய்ட்டு நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஸோ இவ்வளோ யூஎஸ்டி கேட்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரம் நம்ம பிஎன்பி காயின் டு செலக்ட் வந்து இதுக்கு நம்ம மற்ற காயின்ஸ் வாங்கிட்டு யூஎஸ்டிடியை மாற்றிக்கலாம். ஸோ யூஎஸ்டிடியை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே நெட்வொர்க் வந்து கேட்குதா. ஸோ நெட்வொர்க் வந்து பிஎன்பி செயினே வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு நெட்வொர்க் போனால் அது என்ன ஃபீ கேட்பாங்கன்னு தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம $1 இட்டு கொடுப்போமா. ஸோ அது எவ்வளோ போதும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஸ்வாப் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்வாப் பண்ண கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெர்ஃபார்ம் அந்த ஸ்வாப் ஜீனியஸ் இருக்குல்ல, ஸோ ஜீனியஸ் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 150 பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கிளைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபீ கேட்டாங்கன்னா கொடுங்க. ஸோ இது கேஸ் ஃபீ கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து 3வது கேலக்ஸி டாஸ்க் போவோம். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் லிக்விட் ஸ்டேக்கிங் வால்ட், ஒரு வால்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ண மாதிரி சொல்லவே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணி உள்ளே போயிட்டு கரண்ட் வால்ட் கொடுத்துட்டு ஸோ நம்மகிட்ட எத்தீரியம் வால்ட் தான் இருக்கா. ஸோ காயின் பேஸ் கேட்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சால் இதில் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸால்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வால்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சாரி ஓப்பன் பண்ணல, அதாவது வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வால்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தோன்னா போர்ட்ஃபோலியோ ஆப்ஷன் வந்து கேட்கும். பட் எனக்கு கேட்கல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்க்டாப் மோடு மாற்றிப்போம். ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் மாற்றணும். ஓகேவா, அப்போ தான் கிளியராக காட்டும். ஸோ ஓகே இப்போ அகைன் ட்ரை அகைன் கொடுத்துட்டு ரிட்டன் டு ஹோம் ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்டு பண்ண போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து பாருங்கள் நம்ம நியூ வால்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து NFT வால்ட் இருக்கா. ஸோ அது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணாதீங்க. இங்கே ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டே வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஏரோ மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு அங்கே லாகின் டு வால்ட் வருதா. ஸோ இது வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கணும்.
ஸோ லாகின் வால்ட் கொடுத்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அத்தானிகேஷன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் வால்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்டில் போய் எதுவும் வந்து டெபாசிட் பண்ண போதில்லை இப்போதைக்கு. ஜஸ்ட்டு வால்ட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வால்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் அவுட் ஃப்ரம் வால்ட் வருமா, ஓகே அதை ஜஸ்ட்டு விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிங்க மைசஸ் ப்ரௌசர் வந்துட்டு இது ஜஸ்ட் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஒன்று போட்டுப்போம். ஸோ ஓகே டன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி டாலர் சிம்பிள் மாதிரி பக்கத்தில் போட்டுக்குதா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 4th டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானே பண்ணதில் பார்ப்போம் எப்படி இதுன்ட்டு. ஸோ அந்த இன்வாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் மேலே இருக்கிற சில விஷயம்லாம் காட்டுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு சேம் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே உங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் இன்வாய்ஸ் ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இன்வாய்ஸ் மாதிரி ஜஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் டு ஆட் ரெசிப்டன்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கா. ஸோ என் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க வாலெட் அட்ரஸ்ஸு. ஸோ ஏதோ ஒரு வாலெட் அட்ரஸும் தெரிஞ்சு இது போட்டு ஸோ பேமெண்ட் செயின் வந்து என்ன செயின் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும். ரைட். இங்கே வந்து அட்ரஸ் நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஸோ இன்வாய்ஸ் கரன்சி இது வந்து USDT வச்சுப்போமா. ஸோ செயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்டிக் வச்சுப்போம். ஓகே மேட்டிக் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேமெண்ட் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து USDT மேட்டிக் அது கொடுத்துப்போம். ஸோ கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணணுமா. நெட் குவான்டிட்டி 1 யூனிட் ப்ரைஸ் வந்து 0.01 நம்ம கொடுப்போம். டிஸ்கவுண்ட் அது தேவையில்ல. ஸோ மெமோ எதுவுமே தேவையில்ல. ரைட். நீங்கள் ரெசிப்ட் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் இன்வாய்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிரிப்ட் இன்வாய்ஸ் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் கிளைண்ட் இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் முடிஞ்சு சும்மா ஏதோ போட்டுக்க வேண்டியதான். ஸோ போட்டு மெமோவும் நீங்கள் ஏதோ கொடுத்துக்குவாங்க. ஸோ 1 2 3 ஏதோ ஒன்று ஓகேவா கொடுத்துருங்க. கிரியேட் இன்வாய்ஸ் எது வரைக்கும் கேட்குது பாருங்கள். அது வரைக்கும் டீட்டெயில்ஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னமோ கொடுத்து பார்த்தேன் நான். ஸோ மேலே வந்து பாருங்கள் குட் கொடுத்துட்டு சும்மா குவான்டிட்டிலாம் கொடுத்தா அதுக்கப்புறம் கிரியேட் இன்வாய்ஸ் கேட்குது. ஸோ கிரியேட் இன்வாய்ஸ் கேட்டது பார்த்தீங்கன்னா வந்து இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வாய்ஸ் சென்ட் டு யுவர் வாலெட்னு வரும். ஓகேவா? அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டாலே போதும். நீங்கள் பேக் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக பேக் கொடுத்துட்டு நீங்கள் கேலக்ஸி டாஸ்க் வந்துக்கலாம். ஸோ கேலக்ஸி டாஸ்க்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரொட்டேஷன் விடுங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகுதா? ஓகே வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் 4 டாஸ்க் சொல்லியிருக்கேன். ஸோ 4 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி டாஸ்க் வந்து பாருங்கள் ரொம்ப கம்மி பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி எப்போயே பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப கம்மி பேர் தான். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ டவுட்ஸ் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.